நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முக நிகழ்ச்சியில் நம்மோடு பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். கேடு கேட்டு கேவலமாக நாடே சந்தி சிரிச்சு ஒரு பக்கம். சட்டசபையில் இருந்துங்க நீங்கள் ஜோக் அடிக்கிறதுக்கு வந்தீங்களா இல்லை இப்போ காமெடி பண்ணுறீங்க அப்படிங்க சட்டசபை. இந்த பட்ஜெட்டை வந்து காப்பி பேஸ்ட் பட்ஜெட். பழைய பட்ஜெட்டை எடுத்து பேரை மாற்றி சிக்கரை ஓட்டி அனுப்பிட்டாங்க. கிறிஸ்தவ மதம் வந்து எனக்கு அன்பு, அமைதி, இந்த மொழிகள்லாம் கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த மதம்லாம் 4 பேரை போட்டு வெட்டி கொண்டுட்டு வாடா நான் இந்து மதம். அவர் கட்சி தலைவர் அவர் வச்சிருக்காரு. இப்போ நேற்று ஜெயலலிதா இப்போ நீவர் என்ன பிடுங்கினாரு. ராகுல் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் விளங்காது. தயாரிப்பாளர்களுக்கு எல்லாத்துக்கும் வரிசையா அரசு பதவி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இன்னொரு 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா அடிச்சாங்க மூஞ்சி மாதிரி போயிட்டு ஒருத்தன் மாறி தமிழ்நாடுக்கு எவ்வளவு கேடு கெட்ட நிலைமைக்கு போகுது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப நாள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். தாவிகா ஆட்சி அமைந்து ஒரு மாற்றம் ஒன்று உருவாகி 100 நாள் முடிவடைஞ்சிருக்கு சார். இந்த 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? 100 நாள் ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி தமிழகத்தை சேர்ந்த தாவேகாவுக்கு வாக்களிக்காத எல்லாருக்குமே தெரியும். இன்னும் எல்லாம் அது வடிவேல் காமெடியில் ஒன்று வரும். நாங்கள் அதுக்குள்ளேயே தெருவுக்கு வந்துட்டேல் அப்படின்னு. அது மாதிரி இன்னும் தெருவுக்கு வரப்போகிறாங்க அப்படின்றத முன்னறிவிப்பாக கிளம்பிட்டாங்க. தெருவுக்கு வர்றதுக்கு இப்போ வாசலில் நிற்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. ஈபி பார்த்தீங்க அப்படின்னா கொந்தளிச்சு போயிருக்காங்க ஓட்டு போடாத. நான் உங்களுக்கு ஓட்டே போடலையடா, ஏன்டா அப்படி போட்டு சாவடிக்கிறீங்க எல்லாருக்கும் ஒரே ஆட்சி தானே அப்படி இல்லை. அப்படி இல்லை, ஓட்டு போட்டவங்க வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. இதுலலாம் பார்த்துருப்பீங்க. அந்த இதுலலாம் கோபி சுதாகர் காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு பொண்ணு கேட்கும், எனக்கு ரகுடு பாய் தான்டா பிடிக்கும், என்னடா அவங்க அப்பாட்ட எவ்வளோ மரியாதை பேசிகிட்டு இருக்கேன், அவன் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி. என்னை அட்ரா, என்னை 2 அறா விட்டுறான், அப்போ தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி கேர்ள்ஸு எல்லாமே ரகுடாக. இப்போ இந்த மாதிரி டிக்கெட்டுகளுக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். புரியுதா அவனுக்கு? இப்படி இருக்கவனுக்கு எப்படி இருந்தால் பிடிக்காது அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ ஏதோ ஒரு வகையில் இவர்கள் ஆட்சி வந்துட்டாங்கன்றதை தாண்டி என்ன ஆகுது அப்படின்னா, எதிர்கட்சிகளும் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எதிர்கட்சிகள் என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னா எப்படி இவங்களை டீல் பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்ற ஒரு நிலையில தான் திமுக இருக்குது. அதிமுக டோட்டலாக அப்படியே உட்காந்துருக்கு. அதிமுகவில் கூட 1-2 பேர் வந்து எதிர்குரல் கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. டெய்லி கரண்ட்டு கட் ஆகுது. அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இது முதல்ல 5 வருஷமாக இல்லையே, இப்போ புதுசாக தானடா வருது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஏதாவது ஒரு பொய்யை சொல்கிறாங்க. ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிட்டுறாங்க. ஏதோ ஒன்று சொல்கிறாங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. எவனும் பதில் சொல்கிறது இல்லை. அவங்க பாவம் ஈபியில் இருக்கிறவங்க ஆள் பற்றாக்குறை. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்த பில்லு பூரா 4 மடங்கு கொள்ளையடிச்சிருக்காங்க. கொள்ளையடிச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமைச்சரே என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அது அங்கங்கே இது இருக்குது, 2.5 லட்சம் கம்ப்ளைண்ட்லாம் வரல. அப்போ வந்து 9 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டதான் அதே அமைச்சர் சொல்கிறார். 9 லட்சம் பேர் வந்து 9 லட்சம் பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. போன ஆட்சியில் 10 லட்சம் பேர் கம்மியாக இருக்குங்க. இது வந்து ஒரு இதாக இல்லையா, கேவலமாக இல்லையா இதெல்லாம் சொல்கிறதுக்கு? முதல் நாள் இப்படி சொல்லிட்டு 2 லட்சம் பேர் கூட அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் அவன் ஒரு 500 பில்லுக்கு 1500 போட்டிருப்பான். அவன் பொழப்புக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டு இருந்தானா அவன் பொழப்பு அன்னைக்கு 1000 ரூபா போயிருமே. நீங்கள் கொள்ளையடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, திருடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, வந்து கேட்க மாட்டான். ஒரு 40,000 ரூபா பில்லு கட்டக்கூடிய ஒரு பணக்கார குடும்பம், அவனுக்கு ஒரு 55,000 போட்டு விட்டீங்கன்னா 10,000 கூட தானே. இது அவன் எவனை வச்சு வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருப்பான். உங்களுக்கு எவ்வளோ சார் வந்தது? எனக்கு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து 13,500 ரூபா வந்துருக்கு. போன மாதம் பில்லு 5,100 ரூபா, 4,100 ரூபா, 3 மடங்காக வந்திருக்கு. எவன்கிட்ட போய் கேட்குறது? எவன் இதுக்கு பதில் சொல்லுவான்? புரியுதா? ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா 2,500 ரூபா 3,000 ரூபா வர வேண்டியது, அவ்வளோதான் வரும். 7,000 ரூபா வந்திருக்கு. அதுவும் ட்ரிபிள் மடங்கு.
இது எவன்டா பேர் யார் கணக்கு எடுத்தீங்க, என்ன பிரச்சனை இது அப்படின்னு கேட்டால், ஈபியில் உள்ள நண்பர்கள்ட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆள் பற்றாக்குறை. அதனால் இந்த இப்போ டெம்பரவரி ஆளை போடுறேன், அவங்க டோர் லாக்கடு அது இதுன்னு நிறையா எழுதி வந்துடுறேன், குத்து மதிக்கப்பா போட்டு விட்டு அவன் போயிடுறான் அப்படின்றாங்க. அப்போ இதெல்லாம் யார் பொறுப்பு இதுக்கெல்லாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அறநிலையத்துறை எடுத்தால் எவன் இடத்த எவனோ 100 கோடி ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போயிடுறான். தொழில்துறை எடுத்தால் எல்லாம் ஆந்திராவுக்கு போயிட்டுருக்காங்க. ஆந்திரா எம்பி பார்லிமெண்ட்லேயே பேசுகிறாப்புல, தமிழ்நாடு இப்படி இருந்தால் தான் எங்களுக்கு நல்லது, அங்கே இருக்கிறவங்கலாம் இங்கே ஓடி வந்துடுறாங்க. ஆந்திரா மட்டும் இல்லை, கர்நாடகாவும் பேசுகிறாங்க. இப்போ வந்தால் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆட்சி வந்தது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் ராகுலை பார்த்து டிடிபி எம்பி பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுங்கள், உங்கள் கூட்டணி கட்சியை மெயின்டைன் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஆந்திரா வளர்ச்சி அடையும். ஸோ இப்படி கேடு கேட்டு கேவலமாக நாடே சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் போலியாக பொய்யா ரீல்ஸை பரப்பி விட்டு, புரியுதா, நீங்கள் ஏதோ பெரிய சாதனை பண்ணுற மாதிரி இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே என்ன ஆகுனா கடைசியில் வந்து நம்ம தலையில் தான் வெடியும். அது 1 வருஷம் 2 வருஷத்தில் டோட்டலாக முடிஞ்சு போயிடும். ஓகே, ஆட்டம் முடியும். இது வந்து மாற்றம் கிடையாது, பெரிய ஏமாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயங்கள் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுதா சார்? இது என்ன விஷயம் இப்போ கொண்டு வந்த பட்ஜெட்டில்? இந்த பட்ஜெட் வந்து காப்பி பேஸ்ட் பட்ஜெட். பழைய பட்ஜெட்டை எடுத்து பேரை மாற்றி ஸ்டிக்கரை ஒட்டி அனுப்பி விட்டாங்க. அவங்க தானே சார் கேட்டாங்க எங்கள் திட்டங்கள்லாம் தொடரணும்னு? இல்லை, அவங்க கேட்குறாங்க, செய்கிற இவங்க என்ன, இவங்க அதை விரோதமாக தானே பேசுனாங்க, எதிர்த்து தானே பேசிகிட்டு இருந்தாங்க. அதை ஒழிக்கணும், அழிக்கணும், கடன் வாங்குறாங்க, 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னுவாங்க. இன்னும் 50 வருஷத்துக்கு கடன் வாங்குன்றாங்க. புரியுதா? அப்போ இது என்ன ஆச்சு, இது என்ன கணக்கு இது? அதுக்கு நீ எல்லாம் அவங்களே இருந்துட்டு போயிருக்கலாமே. அது இவங்க கிடையாது, யார் வந்தாலும் 50 வருஷம் கடன் கண்டிப்பாக. அது எங்களுக்கு தெரியாத நீ என்ன சொல்கிறேன்னு ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல. அது இருக்கு, யார் வந்தாலும் கடன் இருக்குன்றதை எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, அப்போ அதை ஏன் செய்யலை அப்படின்ற கேள்வி தானே வரும். நீங்கள் அடுத்தவங்க குறை சொல்கிறோம், குற்றம் சொல்கிறோம், அது அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? புது திட்டங்கள்லாம் தேடினேன்னு டைலாக்லாம் வேற இப்போ எதிர்கட்சி அமைச்சர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் எம்எல்ஏக்கள் எல்லாமே. எம்எல்ஏக்கள் எதிர்கட்சி வந்து திமுக வந்து பெரிய அளவில் அவர்களை கவுண்டர் கொடுக்கலன்னு தான். ஏன்னா மின்சார விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்துருக்கணும், சட்டப்பேரவையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துருக்கணும், வெளியே எடுத்துருக்கணும். அதை எடுக்கவே இல்லை. அது என்ன காரணம்னு தெரியல. இன்றைக்கி வந்து அமைச்சர்கள்லாம் பவுடர், முன்னாள் திமுக அமைச்சர்லாம் பவுடர் போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு விஜயை சிரிக்க வச்சு பார்த்துட்ருக்காங்க, தாத்தாவை தூக்க வச்சு பார்க்குற மாதிரி அந்த படத்தில் வரும்ல, அது மாதிரி விஜய் சிரிக்கிறாரு, இவங்க சந்தோஷப்பட்டுருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமே சார். தாவேக்காவினர் என்ன சொன்னாங்க, தாவேக்கா தான் ஆட்சிக்கு வந்துட்டாங்கல்ல, அப்போ அவங்க ரிலாக்ஸாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன இருக்குது, எதையோ கேட்டு கேட்டு போனால் என்ன, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அவங்க தானே சார் பண்ணணும், என்ன பண்ண போகிறாங்க? அவங்க தான் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எங்களால் முடிஞ்சது மெதுவாக பண்ணுவோம், கொஞ்சம் தானே. இப்போ 3 மாதத்தில் என்ன சாதனை செய்ய முடியும் கூட செங்கோட்டைன்னு சொல்லிங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி 3 மாதத்தில் என்னத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்படி 6 மாதம் கழிச்சு கேட்டிங்கன்னா இதே தான் சொல்லுவாங்க. 1 வருஷத்தில் எப்படிங்க கேட்குறீங்க? திமுக 5 வருஷம் ஆண்டுருக்குமாங்க, அப்புறம் 3 வருஷம் கழிச்சு, இப்போ தான் 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 2 வருஷம் இருக்குல்லன்னு 5 வருஷம் கழிச்சு மீண்டும் எங்களுக்கு வாக்களிங்க மறுபடியும் செய்கிறோம் அப்படின்னு இதுதான் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. எழுதி வச்சு வேணாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெக்கார்டில் இருக்கும் சார், நம்ம பார்க்கலாம் சார். அதான் அதுதான் சொல்லுவாங்க, அடுத்தடுத்து அதான். அதே மாதிரி தனி தீர்மானங்கள் எல்லாமே போட்டிருக்காங்க. இன்னைக்கு நீட்டு கண்டிப்பாக ரத்து செய்யணும் அப்படின்னு ஒரு தனி தீர்மானம் போட்டிருக்காங்க சார். இதெல்லாம் திமுக வந்து டம்மி பீஸ் ஆகி போச்சு, பேசாமல் உட்காந்துருக்காங்க. இது எல்லாமே தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது, திரும்ப ஏற்கனவே போட்ட தீர்மானத்துக்கு புதுசாக போடுறேன், இப்போ எதுக்கே அதை போடுறீங்கன்னு கேட்கணும்ல. இப்போ எதுவுமே இல்லை. திமுக லெவலில் பூரா வந்து சரி ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு விஜய் அவர்களை சிரிக்க வைத்து கொண்டு முன்னாள் அமைச்சர்கள்லாம் என்னத்தையோ காமெடி பண்ணிட்டு சபாநாயகர் பார்த்தா சொல்கிறார், இதெல்லாம் வந்து ஒரு ஜோக்காக எடுத்துங்க, என்ன எங்கன்னா காமெடி ஷோவாக நடக்குது, காமெடி ஜோக் காட்டுறீங்களா அந்த மாதிரி. அவரே சொல்கிறார், இதெல்லாம் ஒரு ஜோக்காக எடுத்துங்க, சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா. என்ன அப்போ சட்டசபையில் இருந்துங்க நீங்கள் ஜோக் அடிக்கிறதுக்கு வந்தீங்களா, இல்லை இப்போ காமெடி பண்ணுறதுக்கு வந்தீங்க சட்டசபைக்கு? சபாநாயகர் அப்படி சொல்லும்போது என்னத்தை பண்ண முடியும்? சபாநாயகர் எல்லாத்தையும் அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுறாங்களே சார். அவை குறிப்பில் அவர் சேர்க்கறதே கொஞ்சம் தான் சேர்ப்பார், அவர் பேசுறதே நிற்கிடுவார் போல. ஆமாம் நிச்சயமா. சபை நடந்ததே 2 நாள் லீவ் விட்டாலும் விட்டுருவார், இது 2 நாளைக்கு ஏற்ற வேணா விட்டுருங்க. அவை குறிப்பில் ஏற்றி கடந்த காலத்தில் என்னத்தை கிழிச்சிட்டாங்க ஒன்றும். அதனால் அதுவும் எல்லாமே ஏமாத்து வேலை தான். ஓகே, இந்த தீர்மானங்கள் தனி தீர்மானங்கள் எல்லாமே வந்து இப்போ ஆளுநருக்காக தான் தாய் தமிழ் வாழ்த்து போட்டிருக்காங்க. ஐ மீன் தமிழ் வாழ்த்தை முதலிடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க.
அதை கட்டுப்படுத்த முடியுமா இல்லைன்னா பாஜகவை தான் கட்டுப்படுத்த முடியுமா இந்த தீர்மானங்கள் போடுறதுனால? இல்லை சும்மா போட வேண்டியதான். நாங்கள் பண்ணோன்றது எங்கள் ஆட்டுக்காரன் கோர்ட்டுக்கு போனாருன்னு வாங்கி காலையில் போயிட்டு சாயந்தரமாக வந்துடுவாங்க டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு. நீங்க எங்கே முதலமைச்சரை சொல்றீங்களா சார்? இல்லை கோர்ட்டுக்கு போகிற வக்கீல சொல்கிறேன். ஓகே. நீங்கள் முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போவாங்க. அவர் அப்போ எடுத்துகிட்டு வந்தார், இப்போலாம் வெளில தான் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி வந்து தான் கதை ஓடிட்டு இருக்கு. இது தமிழ் தாய் வாழ்த்து இந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது தமிழ்னா பவரு, தமிழ் தான் தாய் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அடுத்த செகண்டே வந்து மரிய வில்சன் சொல்லிட்டு எங்க மதம் கிறிஸ்தவ மதம் வந்து எனக்கு அன்பு அமைதி இந்த மொழிகள்லாம் கற்றுக் கொடுத்துருக்கு இந்த அப்படிங்கிற மதம்லாம் 4 பேரை போட்டு வெட்டி கொண்டுட்டு வாடா நான் இந்து மதம்லாம் சொல்லியிருக்கு. அதான் எல்லாம் கொந்தளிச்சிருக்காங்க. நம்ம இது சொன்னோம்னா நம்ம இந்துவை யாராக வேணாலும் இருக்கு, நீ கிறிஸ்டினாக இருங்க முஸ்லீமாக இருங்க, அனுபவம் மதத்தை இவ்வளோ நாள் சட்டசபையில் சாதி மதமற்ற ஒரு இதாக இருந்துச்சு. வெளியில் எப்படி இருக்கோ பரவாயில்ல, சட்டப்பேரவையில் அதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு இடமாக தான் இருந்தது. இப்போ இவர்கள்லாம் கத்துக்குட்டிகளை கொண்டு வந்து விட்டுட்டு மதவாதிகளையும் மதம் பரப்புறவர்களையும் பஸ் ஸ்டாண்டில் பைபிள் கொடுக்குறவங்களையும் கொண்டு வந்து உள்ளே விட்டு கடைசியில் அதை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டசபைக்குள்ள ஜபமாலையெல்லாம் அதை தான் இது வந்து எப்படி என்ன மாதிரி எல்லாத்தையும் நாசப்படுத்திடுவாங்க. இன்னொரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அடித்தவன் மூஞ்சி முறை போயிட்டு ஒருத்தன் நாரை தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கேடுகட்ட நிலைமைக்கு போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இவர்களை உள்ளே விட்டது வந்து மிக மோசமான நிலைமைக்கு தமிழ்நாடு போகும். இவர்கள் இப்போ செய்கிறது பூரா விடிகிறது 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பெரிய மோசமான நிலைமைக்கு போகும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு தான் பாடி ஷேமிங்லாம் பண்றாங்க அப்படின்னு. அதுவும் தவறு தான் சார். இல்லை யார் பாடி ஷேமிங் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க? அவர் பேசுற அந்த மொழி அதை வந்து அதுக்கு பாடி ஷேமிங்க்கு அதுக்கு என்ன இருக்கு? ஒருத்தனுக்கு தமிழே பேசுறாங்க, அமைச்சர்னு விட்டுருங்க, நம்ம வேற உதாரணத்துக்கு தான் சொல்றோம். அவன் சொல்றது அமைச்சரை சொல்றேன். ஒரு வீணா போனவனுக்கு தமிழ்நாட்டில் பிறந்த ஒருத்தனுக்கு தமிழ்லே பேச தெரில அப்படின்னா அவன் வந்து இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு லாய கட்டுறவன். அமைச்சரை சொல்றேன், நீங்க பாட்டு தமிழ்நாட்டில் நீங்க வாழ்றீங்க, தக்கா புக்கான்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கே லாயக்கில்லை இதுன்னு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு அமைச்சர் வந்து ஒரு பட்ஜெட்டை வாசிக்கிறேன் நான் இப்படி தான் வாசிப்பேன் அப்படின்னா அதை உங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அது உங்கள் வீட்டில் பேச வேண்டிய டைலாக். நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் பழகிட்டேன், இப்படி தான் பேசுவேன் அப்படின்றது வீட்லேயோ இல்லை வீட்டில் குடும்பத்தில் கொண்டு பேச வேண்டியது. இது பொதுமக்கள் வாக்கு போட்டு தேர்ந்தெடுத்து ஒரு ஆட்சியை உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஆட்சியில் வந்து நீங்கள் ஒரு நிதி அமைச்சராக இருக்கீங்க அப்படின்னா எல்லாம் கேட்க தான் செய்வாங்க. இது எதிர்கட்சிகள் கேட்கணும். எதிர்கட்சி டம்மி பீஸ் ஆகி போச்சு நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல. இதை அங்கேயே கத்தி கேட்டிருக்கணும், நீ எப்படியா இதை சொல்ல போச்சு, எப்படி மதத்தை கொண்டு வந்து எல்லா மதத்துலையும் இப்போ இதாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உங்கள் மதம் அப்போ இன்னொருத்தன் கேட்பாங்க, உங்கள் மதத்தில் தான் அன்பு போதெல்லாம் சொல்லியிருக்கான், மித்த மதத்துலலாம் அருவாள் எடுத்து வெட்டிட்டு வா நான் சொல்லியிருக்கான். இதுக்காக தான் வந்து மதசார்பற்ற ஒரு அரசியல் இத்தனை வருஷமாக இருந்துச்சு. காமராஜர் காலத்துக்குலேருந்து இப்போ வரைக்கும் இருந்தது. அது எல்லாத்தையும் நாசப்படுது. புரியுதா? இப்போ நாளைக்கு ஒரு தண்டத்தோடையும் தாடியை வச்சுக்கிட்டு வந்தான்னு இப்போ வந்து தண்ணியை தெளிச்சான்னு வைங்க மேலே, ஆமாம் என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? அவர் ஜபமாலையோட வந்தார் பேசினார், என் மதத்தை சொல்லக்கூடாது வரும். புரியுதா? இன்னொருத்தர் வந்து அவருடைய மதத்தை சொல்லுவார். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி இருக்கும்போது இப்படிலாம் சொன்னால் என்ன ஆகும்? ஸோ இதை நோக்கி தான், அதாவது சீரழிவை நோக்கி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அப்படின்றது இதெல்லாம் ஒரு உதாரணம். நீங்கள் வந்து எதிர்க்கட்சி வந்து ரொம்ப டம்மி ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க சார். இது வந்து ஸ்டாலின் அவர்கள் இல்லாத ஒரு குறையினால அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாலின் அவர்கள் இல்லாத குறை இல்லை, எல்லாமே பழைய அவுடேட்டட் ஆளாயிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் அப்டேட்டில் கலாய்க்கிறாரு. ஆனால் அவர் எல்லா நேரத்துலையும் அப்படி பதில் சொல்ல முடியாது. கூட இருக்கிறவங்க பூரா வயதான ஆட்கள். சோசியல் மீடியானா என்ன பதில் சொல்லணும்னு தெரில. இவர்களை அனுப்பியது வந்து எதிர்கட்சிகளை அடிப்பதற்காக தான். அடிப்பதுன்னா ஃபிசிக்கலாக இல்லை, ஒரு பேச விடாமல் அவருடைய திட்டங்களை அடித்து காலி பண்ணி என்னையா பேசுகிறீங்க, இது என்ன சொல்கிறீங்க, அதை என்ன சொல்கிறீங்கன்னு இருக்காங்க. இவங்க போய் நிலிச்சுக்கிட்டு முதலமைச்சர் சிரிக்கிறாரு. என்ன ஒரு சீனியர் அமைச்சர் வந்து அறநிலையத்துறைன்னு சொல்ல தெரியாமல் சாமி அமைச்சர்னா என்ன என்ன இதெல்லாம் அசிங்கமாக இல்லை? அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? காமெடி பண்ணுறாரு அவர். ஒன்று சபானா இதெல்லாம் காமெடியாக எடுத்துங்க. ஒருத்தர் சட்டையில் பையில் வந்து முக ஸ்டாலின் படம் வச்சுருக்காரு, அவர் கட்சி தலைவர் அவர் வச்சுருக்காரு. இப்போ நேற்று ஜெயலலிதா இப்போ இவர் என்ன பிடுங்கினாரு அப்படின்னு கேட்பாங்கல்ல. நேற்று வரைக்கும் அதை வச்சுட்டு இன்றைக்கி இதை வச்சுருக்காரு, இந்த கட்சியில் இருக்கார், மாணவ ரோசம் இல்லையான்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஸோ அப்போ அவங்களுக்குள்ளே மோதிக்கிறாங்க. இதை காமெடியாக எடுத்துக்கங்கன்னு வேறு சபாநாயகர் சொல்கிறாரு. அப்படிங்கும்போது நம்ம தான் காமெடி பீஸ் ஆகிருக்கோம்.
அந்த ஃபோட்டோவே எடுத்துக்கிட்டோம்னா ராஜ்மோகன் சொல்றாரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சி மாறினாலும் ஃபோட்டோ மாறல அப்படிங்கிறாரு. ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து சொல்றாரு ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதிமுக ஆட்சி தான் இன்னும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ அது என்ன சொல்ல வராங்க சார்? அதாவது குண்டை முழுக்கி ஆட்டையை போடுறது தான். புரியுதா? இல்லை. இப்போ நீங்கள் வந்து இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்க, குளிக்கிறக்கா செயினை கழட்டி வச்சுட்டு போகிறீங்க. உங்கள் செயின்னு தெரியும். ஆமாம். எல்லாருக்குமே, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் உங்கள் செயின்னு. யாரோ உங்கள் நாத்தனாரா யாரோ இல்லை உங்கள் தங்கச்சி இது ஏன் செயின் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெளியாளாக இருந்தால் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சட்டசபைக்குள்ளேயே சொல்கிறீங்க. அப்போ வந்து ஒரு தலைவரே ஆட்டையை போடுறாங்க, அபகரிக்கிறாங்க ஒரு தலைவரே. இப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க? நியாய தர்மமாவோ உண்மையாக பேசினா ஒருத்தனை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணலாம், என்னையா சொல்கிறேன். அந்த தலைவர் எங்கள் தலைவர்னாங்கன்னா நீங்கள் என்னத்தை பேசுவீங்க? அடுத்து என்ன பண்ண முடியும்? அப்படிதான் போயிட்டுருக்கு. அப்போ இந்த அதிமுக அப்படிங்கிறது இப்போ யார் கையில் இருக்குது அப்படிங்கிறதே கேள்வி ஆயிடுச்சு சார். சொப்பன சுந்தரி மாதிரி ஆயிடுச்சு. அப்படி தான் இருக்காது. என்ன பண்ணாங்கன்னா பாதியை உடச்சி ஜெயலலிதா ஆதரிச்சு படத்தில் வந்து எம்ஜிஆர் சவுக்கு வச்சு அடித்த மாதிரிலாம் காட்சியெலாம் வந்தது. இதை வச்சுட்டு நாங்கள் வந்து உங்களை ஃபாலோ பண்ணி நாங்கள் பக்காவாக கொண்டு போகிறோம், இங்கே பாருங்கள் உங்கள் கட்சியை வந்து கொண்டு போய் திமுகவோட இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த அதிமுக ஆட்டையை போடுறதுக்கு போடுற பிளான் தான். இந்த பிளான் பார்க்கும்போது நமக்கு தேமுதிகவை உடைச்சாங்கல்ல சார், அந்த 29 எம்எல்ஏக்கள் 11 அதே மாதிரி ஒரு ரிப்பீட். இல்லை அந்த அது வேறு ஸ்டைல், இது வேறு ஸ்டைல். அது வந்து எப்படின்னா அந்த கட்சியை அந்த அம்மா உடைச்சாங்க, விஜயகாந்த் அந்த அம்மா ஆட்டையை போடல. ஓகே ஓகே. இதில் வந்து என்னென்னா கட்சியை உடைச்சது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதாவே வந்து பிராண்டே ஆட்டையை போடணும்னு பார்க்குறேன், எம்ஜிஆர்ன்ற பிராண்ட் ஆட்டையை போடணும்னு பார்க்குறேன். ஸோ அதுதான் அவர்கள் முன்னாடியே சொல்கிறேன். அந்த கட்சியை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த தலைமை முன்னாடியே வச்சுக்கிட்டு அது சட்டப்பேரவையில் எப்படி சபாநாயகருக்கு அனுமதிக்கலாம்? இன்னும் ஜெயலலிதா ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு, நாங்கள் தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம், எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. அதனால் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சுனால இப்போ விட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. அதே சட்டமன்றத்துக்குள்ள தலைமைச் செயலகத்துக்குள்ள வச்சு புஷி ஆனந்த் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க சார், எஸ்பி வேலுமணியும் சி வி சண்முகம் அவர்களும். அதுவே வந்து அந்த குதிரை பேரம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுமா? அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிறது மட்டும் இல்லை, அதாவது என்ன அப்படின்னா அது எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே போய் கஞ்சா விற்கிற மாதிரி தான். கஞ்சா விற்கிறது வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இது பக்கத்துலேயே. இது வந்து நீங்கள் சொல்கிறது உள்ளேயே சொல்கிறீங்க. ஆமாம். சொல்லும்போது பார்த்தா இன்ஸ்பெக்டர் தான் பார்க்க போயிட்டு வந்தோன்றது, ஆனால் உள்ளுக்குள்ளேயே ஏதோ பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்து என்னென்னா குதிரை பேரம் இல்லை, நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குங்க, என்ன சூழ்நிலை வரும்போது நாங்கள் கரெக்டாக பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் கட்சி தலைமை இருக்குது. கட்சிக்கு தலைவர் ஒருத்தர் எடப்பாடியாக இருக்கார். அதையும் தாண்டி அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் போய் ஆளுங்கட்சிக்காரர்கள் போய் சந்தித்து உறவு வைத்து கொண்டு அடிக்க டெய்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இது எவ்வளோ கேவலம்ன்றது பார்க்கணும். அதனால தான் மத்திய அரசு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த இடைத்தேர்தல் நடத்த விடாமல் நிறுத்தி வச்சது. ஆகஸ்ட் 24 அடுத்த ஹியரிங் வருது. வரும்போது அடுத்ததில் சேர்த்து நடத்துவாங்களா இல்லை இதை இப்படி நிறுத்திட்டு ஏதோ பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. பொறுத்து இனி எத்தனை பேர் வரப்போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு நீதிமன்றத்துக்கே இருக்கு போல. இருக்கலாம், ஏன்னா ஏற்கனவே நடந்தது. அவங்களும் நீதிபதிகள் என்ன வானத்தில் இருந்தால் குதிச்சாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதன் அடிப்படையில் வழக்கு நடத்த மாட்டாங்க, வாத பிரதிவாதம் கேட்டு தான் பண்ணுவாங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியும்ல அது குதிரை பேரமா கழுத பேரமான்னு தெரியும் போது அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து வரும்போது அது ஒரு பெரிய ஒரு இதாக வர்றதுக்கு வாய்ப்பு. இப்போ இந்த விஷயத்தில் வந்து பாஜகவுடைய ஆதரவு அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குது? ஏன்னா தாவேக்காவும் பாஜகவோட பி டீம் சொல்கிறாங்க, அதிமுகவும் அதான் சொல்கிறாங்க. இல்லை பி டீம் கிடையாது, பட் வந்து இது வேற டீம். இந்தியாவிலேருந்து போகிற ஃபுட்பால் டீம் ஒன்று இருக்கும், பேஸ்கெட் பால் டீம் ஒன்று இருக்கும், ஆனால் இந்தியன் டீம் தானே அது. அந்த மாதிரி பி டீம்ன்றது வந்து 2 டீம் இருக்கும். கிரிக்கெட் மேட்ச்னா கிரிக்கெட் டீமே 2 இருக்கும், அதான் ஏ டீம் பி டீம்ன்றது. இது வந்து வேற, அது வந்து ஃபுட்பால் டீமு, இது வந்து கிரிக்கெட் டீம்ன்ற மாதிரி. அது இந்தியாவுக்காக தான் விளாட்றாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த 2 டீம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெட்டை வேடம் அப்படிங்கிறதுலாம் வருது. ஸோ இந்த ரெட்டை வேடம்லாம் சொல்லும்போது காங்கிரஸ் டீலிமிட்டேஷன் வந்து தமிழகத்தில் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஆந்திராவில் வந்து ரேவந்த் ரெட்டி சொல்கிறாரு டீலிமிட்டேஷனால நமக்கு அதிகமான தொகுதி வரும் அப்படிங்கிறாரு. எப்படி சார் அது? காங்கிரஸ் வந்து முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் கட்சி வந்து இந்தியாவில் முடிஞ்சிருச்சு. தமிழகத்தில் மட்டும் முடிஞ்சிருக்கு. தமிழகத்தில் முடியல, இந்தியாவிலே முடிஞ்சு. இந்தியாவில் எங்கே இருக்குது, என்னவா இருக்குது காங்கிரஸ் கட்சி? ஒன்றுமே இல்லையே. அதே சவுத் இந்தியாவில் அதுவும் பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸில் தான் சிவகுமார் அவங்க இதில் தான் ஆட்சியில் இருக்க தவிர ராகுல் மூஞ்சியை காட்டினா அங்கே ஆட்சி போயிடும். புரியுதா? அதே மாதிரி ரேவந்த் ரெட்டின்றவருக்கான செல்வாக்கில் தான் அங்கே இருக்குது. ராகுல் இன்னும் கொஞ்சம் புகுந்தா டோட்டலாக அதுவும் பிடிக்கிட்டு போயிடும். இந்த 4 ஸ்டேட்டில் தான் இருக்குது. ராஜஸ்தான் பிடிக்கிட்டு போயிடுச்சு, பஞ்சாப் பிடிக்கிட்டு போயிடுச்சு, ஹரியானா பிடிக்கிட்டு போயிடுச்சு,
நார்த்தில் சுத்த மத்திய பிரதேசில் ஆட்சிக்கு வர வேண்டியது காலி பண்ணிவிட்டாங்க, உத்தரப்பிரதேசில் தொடச்சி எரிஞ்சிட்டாங்க, ஜார்க்கண்ட்லேயும் இதுலேயும் இல்லை, இப்படி எல்லா இடத்துலையும் முடிஞ்சு போச்சு. இந்த செந்தில் ஒரு படத்துல நரி மூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்றீங்க சார்? அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. பட் காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு. இங்கே வந்து ஏதோ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இது நடந்துச்சு, அந்த மாதிரி தான் போயிட்டு. காங்கிரஸ் எல்லாம் யாருமே மக்கள் வந்து காங்கிரஸை மதிக்கிறதே கிடையாது அகில இந்திய அளவில். இல்ல ஆனா காங்கிரஸுமே வந்து இப்ப பாஜகவையுமே ஒரு பொருட்டா மதிக்கலையோ, அவங்களை எதிர்த்து அந்த அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப அதை குறைவா பண்ணாதனால தான் அந்த கட்சி ஒழிஞ்சு போச்சு. இப்போ மேலும் பல பேரை வச்சு போய் புரட்டு பித்தலாட்டம் பண்ணி குளறுபடி பண்ணிட்டு இருக்காங்க போது அகில இந்திய அளவுலையும் காங்கிரஸ் காலை. ஆனா இங்க தமிழகத்தை எடுத்துக்கிட்டோன்னா இங்க ஒரு எட்டப்பர் இருக்கிறாரு, ஒரு துரோகி இருக்கிறாரு அப்படிங்கறத சொல்லாம சொல்றாங்களே ராகுல் காந்தி அவர்களே. இல்லை, ராகுல் எல்லாம் வந்து இப்போ ஒரு கணக்கிலே எடுத்து அவங்க அம்மாவே கணக்கில் எடுக்க மாட்டாங்க. ராகுல் இருந்தால் கட்சி காலியாக இருந்தால் பதவி விட்டே தூக்கிட்டு இவரை போட்டாங்க, கார்கேயை போட்டாங்க. இருந்தாலும் ஒரு வாய்ப்பு போன டைம் குறுக்க நெடுக்க நடந்தார். இங்கிட்டு இருந்து இப்படி ஒரு ரவுண்டு, இப்படி இருந்து இப்படி ஒன்று, அது வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் இன்னைக்கு காங்கிரஸ் அவ்வளோதான். ராகுல் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் விளங்காது. சார் சமீபத்தில் ஒரு ஃபோட்டோ சார் ராகுல் காந்தி அவர்களை பற்றி பேசும்போது ஒரு மத்திய அமைச்சர் ஒருத்தர் தான் ஷேர் பண்ணியிருந்தாரு, படகுல போகிற மாதிரி. அந்த ஃபோட்டோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேங்க சார். படகுல எங்கே போட்டாரு? அந்த இது அது என்ன விரிசலா? பரிசல். பரிசல். பரிசல் அவர் எங்கே வேணாலும் போவார்மா. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணி இவங்க கேட்டிருந்தாங்க. ஒரு குழந்தை பக்கத்துல பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி செட்டப் மாதிரியே இருந்தது சார். அது ஏதோ மக்களோட போயிருப்பார். அவங்க வந்து பர்சனல் அட்டாக் பண்ணி எதாவது ஒன்று அசிங்கப்படுத்தி பார்ப்பாங்க. நம்ம அந்த மாதிரி இது பண்ண வேண்டாம். ராகுலை பொறுத்தளவுக்கு ராகுல் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் உருப்படாது. காங்கிரஸ் எப்படியும் ராகுலை மாற்றவும் மாற்றாது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் இன்னும் அடுத்த எம்பி எலெக்ஷனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சார். ஃபைனலாக இப்போ காவிரி விவகாரம், இதுக்கு என்ன தான் சார் தீர்வு? காவிரி விவாதத்துக்கு தீர்வே கிடையாதுமா. எல்லாமே காவிரி இல்லைன்னா தமிழ்நாட்டிலேயும் அரசியல் இல்லை, கர்நாடகாலையும் அரசியல் இல்லை, பாகிஸ்தான் இல்லை அப்படின்னா தேசிய அரசியலும் இல்லை, பிஜேபிக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் இது ரெண்டுமே இந்த இந்தியா இருக்கிற வரைக்கும், இந்த தமிழ்நாடு கர்நாடகா இருக்கிற வரைக்கும் காவிரி இஷ்யூ இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை யார் வந்தாலும் தீர்க்க முடியாது. ஆனால் விஜய் அவர்கள் வந்து நான் எவ்வளோ அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, பேசி முடிக்கலான்னு இருந்தேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவமானப்படுறதுக்கு அவங்க விடலையே, தடுத்துட்டாங்க. அவமானப்படக்கூடாதுன்னு தடுத்தாங்களா, இல்லை அவமானப்படுத்துறது விட்டு ரீல்ஸ் போட்டுருவாங்கன்னு தடுத்தாங்களான்னு தெரியல. தடுத்ததே ஒரு அவமானம் தானே. அதுதான் பெரிய அவமானத்திலே அவமானம். அதுதான் ஒரு முதலமைச்சருக்கு டைம் கொடுத்து வர விடலை அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய அவமானம் அது. ஸோ அதுதான் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது அவமானத்தின் அவமானப்பட்டுட்டு நான் பட்டா வந்து உங்களுக்காக பட்டு போகிறேன் அப்படின்றது வந்து பெருத்தா, அதை விட பெருத்த அவமானம். ஓவராலாக நம்ம பேசும்போதுல இருந்தே ஒன்று அவமானப்பட்டிருக்காரு, இன்னொன்று வந்து ஏமாத்திருக்காரு. இதுதான் சார் இந்த 100 நாள் ஆட்சி அப்படிங்கிறது. இல்லை அப்படி இல்லை, அந்த மாதிரி அது ஒரு 2 மட்டும் சொல்ல முடியாது. இன்னும் கேவலப்பட்டது இருக்குது, வருத்தப்பட்டது இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது. 100 நாள் தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. என்னென்ன கூத்துகள் நடந்தது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இன்னும் நிறையா கூத்துக்களை நம்ம பார்ப்போம். இது 100 நாள் தான் ஆயிருக்கு. செங்கோட்டையன் சொன்ன மாதிரி 3 மாதத்தில் என்ன சாதனை பண்ணிட முடியும்? இன்னும் பண்ணுவாங்க பாருங்கள், பெரிய அளவில் சாதனைலாம் நடக்கும். அந்த சாதனை மூலமாக 2 வருஷம் கழித்து தமிழகம் என்ன ஆகுன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக சார். இந்த சாதனை 2 வருஷம் நீடிக்குமா? ஏன்னா இப்போ குளத்தூரில் கூட மறுதேர்தல் இல்லை, அதுதான் மறுதேர்தல்லாம் வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது இந்தியாவில். சும்மா சும்மா எதையாவது கிளப்பி உருட்டி விடுவாங்க. இது வரைக்கும் இந்திரா காந்தி வழக்கே இந்திரா காந்தி செத்ததுக்கு அப்புறம் தான் தீர்ப்பு வச்சு. அப்புறம் முன்னாள் சபாநாயகர் வழக்கெல்லாம் அவர் பதவி போனதுக்கப்புறம் தான் வந்தது. அந்த மாதிரி அதெல்லாம் இந்தியன் ஜுடிஷியரியில் வந்து இந்த தேர்தல் அரசியலை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் ரிசல்ட்டே வராது. ஜெயிச்சது தான் ரிசல்ட்டு டிக்ளேர்டு கையெழுத்து போட்டது தான். என்னதான் தலைகளாக பெட்டியை மாற்றிருந்தாலும் சரி, ஓட்டை மாற்றிருந்தாலும் சரி, ஆள் மாறாட்டம் செஞ்சுருந்தா கூட இல்லைங்க அவர் தான் கடைசியில் சொல்லுவாங்க தீர்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் நீங்கள் சொல்கிறது திமுக இப்போ சொல்கிறது ரொம்ப நாள் நீட்டிக்காது, இது எல்லாமே வந்து டீலிமிட்டேஷன் கூட லிங்க் பண்ணலாமோ அப்படின்னு தோணுது சார். இவங்க ஆதரவு கொடுத்தாங்கன்னா அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல், இங்கே பொது தேர்தல் வரும், அந்த மாதிரி ஒரு மாற்றமா? எல்லாம் அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். டீலிமிட்டேஷன் வந்த உடனே ஒரு தேர்தல் வச்சுருவாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல. அவங்க ஒரு திட்டு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. அதில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா என்ன அரசியல் எப்படி வேணாலும் நடக்கலாம், யாரோட வேணாலும் சேரலாம். ஸோ அதை வந்து நம்ம பொறுத்து தான். இது வந்து திமுக அதிமுக பாஜக யாராக இருந்தாலும் சரி. ஓகே, திமுக அதிமுகவே இணைய போகுதுன்னு பார்க்கலையா, நம்ம கேள்விப்படலையா? இந்த மாதிரி அரசியலில் எது வேணாலும் நடக்கும். ஆனால் அந்த காலம் தான் பதில் சொல்ல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
இந்த தமிழ்தாய் வாழ்த்து, இந்த வந்தே மாதரம் பாடல், அந்த இஷ்யூக்கு மத்திய அரசு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க சார். நாங்கள் ஒன்றும் தமிழ்தாய் வாழ்த்து 3வது பாடணும்னு சொல்லலை, வந்தே மாதரத்தை முதல்ல பாடுங்க அப்படின்னு தான் சொன்னோம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இல்லை, அவங்க திட்டுப்பயலுக்கு என்னென்னா, இப்போ என்ன அர்த்தம், இதை முதல்ல பாடுனா அது 3ஆவதா பாடு இல்லை 2ஆவதா பாடுன்னு தான் அர்த்தம். நீங்கள் எங்கே வேணால் படிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அதுதான் அதுக்கு முன்னாடி 1A அப்படின்னு ஒன்று போட்டு தமிழ்தாய் வாழ்த்தை பாடுங்க. அப்புறம் முதல் பாடலாக திருப்பி வந்தே மாதரத்தை பாடிட்டு அப்புறம் 2ஆவது பாடலாம் தேசிய கீதத்தை. 1A 1B அப்புறம் 3யுமே முதல் பாடலாக தான் பாடிக்கலாம். 1Aன்னு போட்டு தமிழ்தாய் வாழ்த்தை பாடிட்டு 1Bன்னு போட்டு இவங்க சொல்கிற பாட்டை பாடிட்டு 3ஆவதா தேசிய கீதம். அவங்க ஒன்று போனாங்க, நம்ம ஒன்று போட வேண்டியது. அடுத்து சுதந்திர தின விழா வருது. ஸோ அதில் மோடி அவர்கள் கலந்துக்கிறாரு. அந்த இடத்துல எப்படி இவங்க என்ன முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இல்லை, மோடி கலந்துக்கிற இடத்துல எப்படி தமிழ் பாட்டை பாடுவாங்க? தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்றது தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் பாடல். அது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வில் கவர்னராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், காபந்து முதல்வராக இருந்தாலும் சரி, முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தை பாடிட்டு அதுக்கப்புறம் என்னத்தையோ பாடுங்க அப்படின்றது தான் இது. அங்கே டெல்லியில் எப்படி தமிழ்தாய் வாழ்த்து பாடுவாங்க? அதெல்லாம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு தானே அது. ஓகே. இப்போ தாவேகா ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா ஆரம்பத்தில் நமக்கு இந்த ஜோசியருக்கு அரசு பதவி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஒன்று போச்சு சார். இப்போ என்னடானா தயாரிப்பாளர்களுக்கு எல்லாத்துக்கும் வரிசையாக அரசு பதவி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அதாவது தயாரிப்பாளர்னா அவருக்கு வேண்டியவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. ஸோ அவங்க வேண்டியவருக்கு கொடுத்துருக்காரு. அந்த தயாரிப்பாளர் ஏற்கனவே அவங்க அவர் நடித்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அவங்க அப்பா இவங்களும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. அவங்க ரசிகையும் கூட, தீவிர ரசிகை. விஜய் அவர்களுக்கு தீவிர ரசிகை. யார்? அந்த கல்பாத்தி ஆகரத்தோட பொண்ணு. ஸோ அதனால அந்த பொண்ணுக்கும் ரசிகையாகவும் இருக்காங்க. தயாரிப்பாளர் நம்ம படம் தயாரிச்சிருக்காங்கன்ற ஒரு போஸ்டிங்கை கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் இருக்குது, எந்த கோயில் இருக்குது, எது முக்கியமான கோயில்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த கோவிலோடைய தலைமை பொறுப்புக்காரவங்களை இவங்க செலக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து வச்சுருக்கான்றப்ப இது இப்போ அதாவது தெருப்பாடகர்களுக்கெல்லாம் போய் மாநில அளவில் பாடல் பெற்ற 1000 வருஷம் 1200 வருஷத்துக்கு மன்னர்கள் நம் பாரம்பரியம் தமிழ் கலாச்சாரத்தை காத்த மிகப்பெரிய மன்னர்கள் கட்டிய கோயில்கள்லாம் இவர்களை கூட்டு அதுக்கு ஒரு தலைவனை போடுறதுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல இவங்களை கொண்டு வச்சுருக்காங்க. அது இதை விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. இவர்கள்லாம் எங்கே கோயில் எங்கே இருக்குன்னே தெரியாது. தஞ்சை பெரிய கோயிலோட வரலாறு கூட தெரியாது. ஏன்னா காஞ்சி காமாட்சி கோயிலோ இல்லை காஞ்சியில் உள்ள பெரிய சிவன் கோயிலை பற்றியோ இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றியோ திருச்செந்தூர் கோயிலை பற்றியோ ஏதாவது பழனி கோயிலோடைய பாரம்பரியத்தை பற்றி ஏதாவது தெரியுமா அவங்களுக்கு? கேளுங்க அவருக்கு அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது ஒரு கோயிலை பற்றி ஒரு 5 நிமிஷம் சொல்லுமா எதான்னு. ஏன்னா இப்படி இதெல்லாம் என்னென்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நாசக்காடாகிறதுல அறநிலையத்துறை நாசக்காடாகுதுன்னு நினைப்பாங்க. இந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியாது அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? மற்றவங்களுக்குலாம் தெரியுமா அப்படிங்கிற கேள்வி. எல்லாத்தையும் தான் சொல்கிறேன், இந்த பொண்ணை மட்டும் சொல்கிறேன். கேட்டது அந்த பொண்ணை தானே கேட்டீங்க, ப்ரொடியூசருக்குலாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியுமே நம்ம டெல்லி பிரதிநிதியா கேவிஎன் ப்ரொடக்ஷன். ஆமாம், அவர் தெலுங்கு, அவர் கன்னடத்துக்காரர் இல்லை, தெலுங்குக்காரர் தானே, அதனால கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து அவங்களோட பர்சனல் செயலாளராக ஜெகதீஸ்வரன் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஜெகதீஷ் கூட இருக்காப்புல, எல்லாமே பண்ணி கொடுக்குறது ஜெகதீஷ் தான். அப்புறம் அவர் தள்ளி வச்சுட்டு என்ன பண்ணணும்? அரசு பதவி அப்படிங்கிறது அதில் என்ன இருக்குது? அரசு பதவி கொடுக்குறதுல என்னமா இருக்குது? பிஏவா யாரை வேணாலும் போடலாம். அதெல்லாம் அதாவது எல்லா விஷயத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அறநிலையத்துறையில் போட்டிருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு என்ன தெரியுன்ற ஒரு இது இருக்குது. என்ன போட்டாங்க அப்படின்னு அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்மீகத்தில் ஏதாவது அறநிலையத்துறையே அது நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஒரு ஒரு மிகுந்த நாட்டம் கொண்ட ஒரு வயதான வாழ்க்கையில் அனுபவம் சார்ந்த ஒரு நபர்களை தான் போடுவாங்க. இவங்க சின்ன பிள்ளைங்க போனதுன்றது தான் போட்டு விட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஆன்மீகம்னா என்னன்ட்டு ஒரு 5 நிமிஷம் பேச சொன்னீங்கன்னா தெரியாது. இந்து ஆன்மீகம்னா பற்றி, சைவ மடங்களை பற்றி தெரியுமா, இல்லை நாயன்மார்களை தெரியுமா, ஆழ்வார்களை பற்றி தெரியுமா, என்ன தெரியும்? எந்த கோயில் அதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாமல் சும்மா ஏதோ போஸ்டிங் கொடுக்குறோன்னு சினிமாவில் இது கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரயில்வே அட்வைசரி கமிட்டின்னு ஒன்று இருக்கும். அவன் ரயில்லே போயிருக்க மாட்டான், கட்சிக்காரனாக இருப்பான், அவனுக்கு அட்வைசரி கமிட்டியில் போடுவான். அவன் அதை வச்சுட்டு நான் 3 வருஷம் சுற்றிட்டு இருப்பான் கெத்தான். ஸோ இதுதான் இதே தவிர இது கண்டிச்சிருக்காங்க. எல்லாம் என்ன பண்ணுறது, எல்லாம் விதி. இன்னும் பல கொடுமைகள் நடக்கும். லயோலமணி அவர்களுக்கு பாடநூல் வாரியம் கொடுத்த மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபிலிக்ஸுக்கு சிறுபான்மையினர், ஏன்னா ஃபிலிக்ஸ் ஆரம்பத்துலேருந்து சர்ச்சால் கொண்டு போகிற மாநில செய்தி தொடர்பாளர் அது கொடுத்துருந்தாங்க சார்.
அது வந்து தேசிய செய்தி ஆமா தேசிய செய்தி தொடர்பாளர். இப்போ கொடுத்துருக்காங்க எல்லா சாமியாரையும் பிடிச்சிட்டு வாங்க சொல்லி. இப்போ இன்னைக்கு பிடிச்சி போயிருக்காப்புல, எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அவர் முன்னாடி சிஎம் முன்னாடி நிறுத்திருக்காப்புல. ஓகே. பால் தினகரன் இன்னும் பல பாதிரியார்கள் அவெல்லாம் கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. நீங்க தானே சார் சொன்னீங்க திமுகவில் எதிர்க்கட்சியில் இருக்கவங்களாம் ஓல்ட் டேட்டடாக இருக்கிறாங்க, அப்டேட்டாக மாறணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு அப்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களாம் அப்டேட் மாறினா தான் திருப்பி ஆட்சிக்கு வர முடியும். இப்படி உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு திமுக ஓட்டு போட்டாங்க மக்கள். எதையுமே எதை பற்றியுமே கேட்குறதே கிடையாது. ஒரு ஃபோர்ஸாக புரியுதா அவங்களுக்கு. ஓகே. அதாவது டேய் அப்படின்றதுக்கும் டேய் அப்படின்றதுக்கும் வித்தியாசம். புரியுதா? ஒருத்தர் வராங்கன்னு வாங்க 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 அப்படின்னு சிரிச்சிட்டே வரவேற்கிறது வரவேற்பு. வாங்க வாங்க அப்படின்னா உள்ளே கூட்டு போய் இப்போ அடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இவங்க எப்படி பண்ணாங்கன்னா அடிக்க போகிறதே வாங்க வாங்க வணக்கம் அப்படின்னு கூப்பிடுவாங்க திமுக. அது இந்த நாகரிக அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்களா சார்? இதை என்ன கர்மாந்திரம் பிடிச்ச அரசியலாம் இவங்க திருப்பி ஜெயிக்கணுமா வேணாமா, இல்லை கட்சி நடத்தணுமா வேண்டாமான்றது தெரிய வேணாமா? ஷார்ப்பாக எதிர்க்காமல் அவர்களை இது பண்ணாமல் சும்மா உட்காந்து பவுடர் அடிச்சுட்டு இருந்தால் அப்புறம் எப்படி வழங்கணும்? எதிர்த்து பேசினா கைது பண்ணிடுறாங்களே சார். போகணும், ஜெயிலுக்கு போகணும். சட்டசபையில் பேசினாலும் கைது பண்ண மாட்டாங்க. சட்டசபையில் அது ஒரு பாதுகாப்பு இருக்குது. சட்டசபையிலே பேசுகிறேன்னா அங்கே போய் வெளியில் பேச போகிறாங்க. நீ அதுக்காக வெளியில் அவனை பிடிச்சி உள்ளே போட்டுறேன், மூஞ்சி முறை உடைச்சிடுவான், கையை காலை உடைச்சிடுவேன் சொல்கிறதுக்கு நேருக்கு நேராக பதில் சட்டசபையில் பேசுகிறீங்க. என்ன நீங்கள் மரியாதை இல்லாமல் பேச சொல்லலை. நீங்கள் வந்து அவரோட ஃபைட் பண்ணுறதுக்கு தானே உங்களை கொண்டு போய் விட்டுருக்காங்க. கண்ணியமாகவே எதிர்த்து பேசலாம். கண்ணியமாக திட்டங்களை எதிர்த்து ஃபோர்ஸாக பேசணும்ல. புரியுதா? வடிவேல் காமெடி மாதிரி பேசுனா என்ன பண்ணுறது? கட்சி காணாமல் போயிடும். ஒட்டுமொத்த அரசியலுமே காமெடியாக தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. காமெடியாக தான் போயிட்டுருக்கு. காமெடியாக தான் போயிட்டுருக்கு. ஆளுங்கட்சியும் காமெடியாக தான் போயிட்டுருக்கு, எதிர்கட்சியும் காமெடியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்குது? இன்னொரு கட்சி எங்கே இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் போயிட்டு இருக்கு. போயிடும் போல தோணுது. பார்க்கலாம். நன்றி சார்.